ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பே இல்லாமல் இன்றைக்கி நம்ம மோர், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நம்ம வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மோர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக அப்படியே மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மோர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் நல்லா நெத்து தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன். எப்பயுமே நீங்கள் தேங்காய் கொஞ்சம் நல்லா முத்தின தேங்காய் வாங்கிக்கிறங்க. ஏன்னா தேங்காய் இலசாக இருந்தால் நம்மளுக்கு மோரும் தயிரும் வரவே வராது. உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா இந்த மொத்த தேங்காவையும் துருவிதாங்க போடணும். இன்றைக்கி எனக்கு மோர் போதும், அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் பாருங்கள், நல்லா எவ்வளோ நல்லா முத்தி போன தேங்காவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மோர் தயிர் எடுக்க முடியும். ஓகேங்க, தேங்காய் துருவியாச்சு. தேங்காய் உள்ளே வர திருவிடாதீங்க, அதாவது அந்த தேங்காவுடைய நெத்து படுற வர திரியிறாதீங்க. மேலாப்பில் அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் திருங்க, மிச்சத்தை நீங்கள் அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலாப்பில் இருக்க அந்த தேங்காவை மட்டும் துருவிருக்கோம். ஏன்னா வெள்ளையாக இருக்கணும். சம்டைம்ஸ் நீங்கள் அந்த தேங்காய் மூடியோடு திருவிட்டீங்க அப்படின்னா கருப்பாக ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம தேங்காவை எடுத்தாச்சு. தேங்காவை எடுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் நாம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி கம்மியாக ஊற்றுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த தேங்காவுடைய தயிர் கெட்டியாக இருக்கும். இன்றைக்கி நாம் தேங்காய் தயிரை விட தேங்காய் மோர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக 2 மணி நேரத்தில் நாம் ரெடி பண்ணிடலாம். இந்த தயிர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஜல்லடை வச்சு நல்லா இந்த வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், எனக்கு கொஞ்சம் போல் தான் இருந்தது. ஏன்னா இந்த தேங்காய் நம்ம ஃபுல்லும் போட்டோம் அப்படின்னா நிறையா இருக்கும். நம்ம தினமும் டெய்லி அப்போவா பண்ணிக்கலாங்க. இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் வைக்க முடியாது. நாம் அப்பப்போ ஹோம்மேடாக நீங்கள் இந்த மோர் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் அரைச்சா மட்டும் போதும், நீங்கள் காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் கூட உங்களுக்கு இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் வடிகட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் வடிகட்டுங்க. அப்போனா தான் அந்த மோர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கிடச்சிது. இது நான் இந்த மோருக்கு தேங்காய் ரொம்ப குறைவாக தான் போட்டேன். ஒரு முடியிலேயே பாதி தான் போட்டேன். இப்போ நம்மளுக்கு நல்லா பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூடயே லெமன் இருக்கு இல்லையா, லெமனை தான் எடுக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக லெமன் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு ட்ராப் அல்லது 2 ட்ராப் அந்த மாதிரி சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தேன். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த லெமன் எல்லா இடத்துலையும் படும். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு மேலே நிற்கும். இங்கே பாருங்கள், நல்லா தேங்காய் தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் என்ன செய்யலாம், 2 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் இதை செய்யவே ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளுக்கு மோர் கிடச்சிருச்சு. இதுலேயே கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் மோர் அப்படின்னாவே இதை மட்டும் போட்டு அரைக்காதீங்க. இதை மாதிரி இந்த ஐட்டமும் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொலப்பாக கிடச்சிது. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய். ஏன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை நீங்கள் முதலே போட்டுக்கலான்னு கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே மிளகு போட்டோம். அதனால தான் நான் லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் போட்டு நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு ஆரோக்கியமாக உங்களுக்கு ஒரு மோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயினாக இந்த மோர் வயிறு வலி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி வயிறு வலிக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மோரை நீங்கள் பண்ணிக்கிடுங்க. ஓகே, பாய்.